श्रीशैलदासार्य कृपार्थमन्त्रम् श्रीदेवनाथार्य दयैकपात्रम् वेदार्त्यविज्ञम् सुगुणाभिरामम् नारायणार्यम् गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायण तातयार्य महादेशिकाय नमः. अडियन् स्वामी नडुं समर्पिच्चुक्किरेन स्वामी. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. குருபரம்பராயே. இப்போ பெருமாளுடைய சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் இந்த ரெண்டு திருக்கல்யாண குணங்களையும் பத்தி அதுல வர்ற கேள்விகள் அதற்கெல்லாம் சமாதானம் சாதித்தார் சுவாமி. அதன் பிறகு இப்போ முக்கியமான விஷயம் பலப்பிரதத்துவம். சர்வபலப்பிரதன் பகவான் தான். அதனால சர்வபலப்பிரதன் அப்படிங்கிறதுல சில யுக்திகளை கேட்கிறா சில பேர். அது எதுக்கு பகவானுக்கு இருக்குன்னு சொல்லணுமா? அதை பகவானுக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டாம். நாம மீமாம்சகாலாம் சொல்ற மாதிரி நம்ம ஏதோ ஒரு கிரியை பண்றோம், அந்த கிரியையினால தானா பலன் வருது. கிரியை கொடுக்கறதுன்னு சொல்ல வேண்டாம், கிரியை கொடுக்கறதுன்னு சொல்ல வேண்டாம், பகவான் கொடுக்குறான்னு சொல்ல வேண்டாம். தானா சித்திக்கிறது, அது தானா சித்திக்கிறது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறா. அது தவறு. ஏன்னா ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை தானே ஒத்துக்கணும். ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்றது சர்வேஸ்வரம் தான் சர்வபலப்பிரதன். அதனால அதைதான் ஒத்துக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்க போற. இது அத்ரவிய சரத்துல மீமாம்சகனை கண்டனம் பண்ணச்ச விமர்சையா சாதிக்க போற. சர்வேஸ்வரனையே சர்வபலப்பிரதன் எப்படி ஆக்ஷேபம் பண்ணாலும் அது சரியா வராதுன்னு சாதிக்க போற அத்ரவிய சரத்துல. ஆனாலும் கூட இது நாயக சரம், சர்வேஸ்வரனை பத்தி சொல்லக்கூடிய சரம் இது. அதனால இந்த சரத்துல இதை நிரூபிக்கணும். அதனால இதுல சில கேள்வி வருது, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அவ உதாரணம் சொல்றா, அந்த உதாரணத்துக்கு நம்ம தலைவணிதான் ஆகணும். அதுக்கு பதிலும் சொல்ல போறேன் சுவாமி. ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துக்கிறா சில பேர், ஆனால் அவனுடைய கிருபை, அவனுடைய பிரசாதம், அவனுடைய அனுகிரகம் இதனால சாதிக்கப்படுவது பலம் அப்படின்றத விட்டுடுறாவா. ஏன் அப்படின்னாக்கா இது நம்ம பஞ்சகவியம் சாப்பிடுறோம், அதை கேட்கிறா. பஞ்சகவியம் சாப்பிடுறோம், அந்த மாதிரி கங்கா ஜலத்தை சேர்த்துக்கிறோம், கங்கா ஜலத்துல தீர்த்தம் ஆடுறோம். இதெல்லாம் தீர்த்தம் ஆடினாக்கா நம்ம கங்கா நதியில தீர்த்தம் ஆடுறோம், பஞ்சகவியத்தை சேர்த்துக்கிறோம். அதனால நமக்கு சுத்தி வந்துடுறது. ஆனால் அந்த பஞ்சகவியம் நமக்கு சுத்தியை கொடுத்ததா அல்லது கங்கா நதி நமக்கு சுத்தியை கொடுத்ததா? அது கொடுக்கலையே. கங்கா நதி நமக்கு சுத்தியை கொடுக்கல, அது மாதிரி பஞ்சகவியம் நமக்கு சுத்தியை கொடுக்கல. நம்ம சாப்பிடுற பாருங்க, அதுதான் சுத்தியை கொடுக்கிறது. அந்த மாதிரி நாம உபாசனத்தை பண்ணினோம்னாக்க அந்த உபாசனமே ஆகட்டமே. அது இவெல்லாம் நிர்குணவாதிகள் அப்படின்னு பத்திமூலம் சுவாமி சாதிக்கிறார். இவ என்ன சொல்றான்னாக்க ஜெகத்ஸ்ரஷ்டத்துவம் மோட்ச பிரதத்துவம் பரமாத்மாவுடைய சுரூப பிரயுக்தம், அது சங்கல்ப பிரயுக்தம் இல்லை அப்படின்றா. புரிஞ்சுக்கோங்க. சுரூப பிரயுக்தம்னாக்க சூரியன் உதிக்கிறது, சூரியன் உதிச்சா வெயில் தெரியும், சூரியன் அஸ்தமிச்சுடுறது இருட்டு தெரியும். இப்போ சூரியன் தான் உங்களுக்கு இருட்டை கொண்டு வந்ததா அல்லது சூரியன் தான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்ததா? அது கொண்டு வரல. சூரியன் உதிச்சதுன்னா இத மாதிரி வெளிச்சம் தெரியும், சூரியன் அஸ்தமிச்சுட்டுன்னு இருட்டு தெரியும். இது சுரூப பிரயுக்தம். சுரூப பிரயுக்தத்தை போய் இந்த மாதிரி எப்படி சொல்லலாம்? அது மாதிரிதான் கங்கா ஜலம்ன்றது பரம பாவனமா இருக்கு. ஆனா அந்த கங்காவானது தன்னுடைய சங்கல்பத்தினால நம்மளை சுத்தி பண்றதா? சுரூபம்
அந்த கங்கா நதின்றதே சுத்த பாவனமான நதி. அதுல தீர்த்தா மாறினோம்னாக்கா நமக்கு அவ்வளவு தூரம் சுத்தி வந்துடுறது. அது சுரூப பிரயோகம். அந்த நதியை பார்த்தாலே போரும். இந்த நதியை இது பண்ணாலே முதல் வாட்டி அடிய காசிக்கு போன 2014 போகச்ச வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன் போனோம். அது போறதுக்கு முன்னாடி இது இருந்தது, பாலம் வந்தது, பிரிட்ஜு, கங்கா நதி பிரிட்ஜு. அப்ப கங்கா அப்படின்னு பார்த்தேன், தெலுங்கு, ஹிந்தியில, இங்கிலீஷ்ல. பார்த்த உடனே மனசுல ஒரு புலகாங்கிதம் அடைஞ்சது. நம்ம ஸ்ருதிகள்ல கேள்விப்பட்டிருப்போம், ஸ்மிருதிகள்ல கேள்விப்பட்டிருப்போம், இப்ப நேரம் பாக்குறமே. அதுவும் நம்ம போனது எங்கன்னாக்கா பாகியந்தி, உத்தரவாகினி. அதுல சேஷமானிய தீர்த்தம் ஆடுறதுன்றது அதை பார்த்தாக்கா ஆனந்தமா இருந்தது. அதனுடைய சுரூபமே அப்படிப்பட்டது, சுரூபமே அப்படிப்பட்டது. அத மாதிரிதான் பஞ்சகவியாதிகள்லாம் கூட அதுதான். அது பஞ்சகவியம் பசுவனுடைய சம்பந்தப்பட்டது. அது பசுவனுடைய சம்பந்தப்பட்டதுனால அது எல்லாமே சுத்தி, எல்லாம் பாவனமா இருக்கு. தானும் பாவனமா இருந்தது, நமக்கும் பாவனத்துவத்தை கொடுக்கறது. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஜடங்கள் அவைகள்லாம், ஜடங்களான அவைகளுக்கு இச்சையெல்லாம் வராது இல்லையோ, ஆசைன்றதே வராதே. அந்த மாதிரிதான் பரமாத்மா கூட. அவன் நிர்குணன், அவனுக்கு எதுவும் கிடையாது. அவன் சுரூபம். அது அவனை உபாசிச்சுட்டோம்னா அந்த உபாசனமும் அந்த பிரம்மஸ்வரூபமும் நமக்கு பலத்தை கொடுத்துடுறது. அதுவே சங்கல்பிச்சுலாம் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறான். இதை இன்னொரு விஷயம் ஒண்ணு, தேசிகன் அதிகரண சாராவளியில உபகோசல வித்தியை பத்தி விசாரிச்ச ஒரு கேள்வி கேட்டு பதில் சாதிக்கிறார். இப்ப உபகோசல வித்தியில என்ன இருக்குன்ற விஷயம், எவன் ஒருவன் கண்ணுக்குள் தெரிகிறானோ, கண்ணுக்குள்ள ஏம் அக்ஷினி புருஷோ திருஷ்யத்தை, ஏஷக அக்ஷினி புருஷோ திருஷ்யதே அப்படின்னு இருக்கு. கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன் எவனொருவன் காணப்படுகிறானோ அப்படின்னு அங்க இருக்கு. அந்த புருஷன் யார் அப்படின்னு கேள்விக்கு வச்சு, ஜீவனா, பிரதிபம்பமா, அல்லது கண்ணுக்கு அதிஷ்டாத்திர தேவதையா, அல்லது பரமாத்மாவா அப்படின்லாம் சந்தேகம் கோடிகளை போடுற பாஷ்யக்காரர். அப்போ தேசிகன் என்ன கேள்வி கேட்கிற, இது என்ன கேள்வி? இது ஒரு பிரதிபிம்பம்ன்றது என்னது? கண்ணாடியில நம்ம மூஞ்ச பாக்குறோம், கண்ணாடியில நம்ம மூஞ்ச பார்த்தா நம்மளுடைய பிரதிபிம்பம் தெரியும், நம்மள மாதிரியே அப்படியே கண்ணாடி காமிக்கிறது. அந்த மாதிரி கண்ணுக்குள்ள நம்ம, உங்க கண்ணுல நான் தெரியுவேன், என் கண்ணுல நீங்க தெரியுறீங்க. இப்ப இது பிரதிபிம்பம். இது போய் பலத்தை கொடுக்குமா? இது போய் பலத்தை கொடுக்குமா? இதுல கேள்வியே வரலையே. எப்படி பாஷ்யக்காரர் இந்த மாதிரி சந்தேகத்தை இது பண்ணிட அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு சுவாமி சமாதானம் சாதிக்கிற. சுவாப்ன பதார்த்தங்களை பத்தி சொல்லும் பொழுது, கனவுல எத்தனையோ கனவு காண்றோம். கனவுல காண சமயத்துல ஒரு கன்னியாஸ்திரி குழந்தை எடுத்து வரா மாதிரி கனவு காண்றோம். அந்த மாதிரி கனவு பார்த்தாக்க அதுக்கு அபியுதயம் நல்லது நமக்கு கிடைக்கும். அதே பல்லெல்லாம் கருப்பா இருக்கிற ஒரு குரூரமான கோரமான ஒரு புருஷனை பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, அது நமக்கு கெடுதல். குரங்க பார்த்தா கெடுதல். பாம்பு கடிக்கிற மாதிரி வந்ததுன்னா சுத்தம். இத மாதிரிலும் நல்லது அப்படின்லாம் இருக்கு. அதே மாதிரி சகுன சாஸ்திரங்கள், காத்தால எழுந்துக்கிறோம், எங்கேயோ கிளம்புறோம், எதிர பிராமண ஒருத்தவன் வச்சுக்கோங்க, அது அபசகுணம். அதே ஒரு பசுமான வந்ததுன்னா அவ்வளவு சுபசகுணம், யானை வந்ததுன்னா சுபசகுணம். இந்த மாதிரி சொல்றோம். இப்போ இந்த பாக்குறது சுபசகுணமா நம்ம பாக்குறோமோ இல்லையோ, யாரு எதிர வராளோ அவள் அந்த படத்தை கொடுத்தா, அல்லது நம்ம பாக்குறோம், நம்ம பாக்குறதுனாலே அது படம் வந்துருத்தா அப்படின்னாக்க இது ஒரு கிரியா, அதனுடைய சுரூபம் பலப்பிரதத்துவம், அவ்வளவுதான். மற்றபடி யாரு நாம பாக்குறோமோ அவ பலன் கொடுக்கல, யார கனவுல கண்டோமோ அவ நமக்கு பலனை கொடுக்கல. அதனால இது மாதிரி இந்த கேள்வியே தவறுன்னு நீங்க சொல்லக்கூடாது. லோகத்துல அது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சகுன சாஸ்திர வேத்தாக்கள், சாப்பன பதார்த்த வேத்தாக்கள்னா இருக்காளே அறிந்தவர்கள், அவர்கள் இதை சொல்றாவா.
அந்த மாதிரி இங்க இருந்துட்டு போட்டது. ஏன்னா அவைகள்லாம் ஜடங்கள். அதெல்லாம் என்னது நம்ம கனவுல வர்றதெல்லாம் எப்படி சுபசகுணங்களோ அபசகுணங்களோ எல்லாம் அப்படித்தான் வருது. அதனால பரமாத்மா நிர்குணம் தான். அவனுக்கு சுரூபத்தக பலன் அவனால கிடைக்கிறது, சங்கல்பத்தினால கிடைக்கிறதுன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டா கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் இது ஸ்ருதி விருத்தம், ஸ்மிருதி விருத்தம். இது ஏன்னா ஏஷக்கேவானந்தயாதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அது மாதிரி தாத்து பிரசாதாத் அப்படின்னு இருக்கு. பெருமாள் சொல்ற தத்பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம் அப்படின்னு பகவானே சொல்றான் 18ஆம் அத்தியாயத்துல. அந்த எம்பெருமானுடைய பிரசாதத்தினால நீ பராம் சாந்தி மோட்சம் அற்புதமான வசந்த ஸ்தானத்தை நீ அடைவாய், சாஸ்வதமானது அடைவாய் அப்படின்னுட்டு பகவான் கீதையில சொல்றான். ஏஷக்கேவ ஆனந்த யாதி, இவனே நம்மள ஆனந்த யாதி, ஆனந்தத்தை சேர்த்து விடுறான், ஆனந்தத்தை அனுபவிக்க விடுறான் அப்படின்னுட்டு ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்றது. சூத்திரக்காரன் சொல்ற ததோகோக்ரஜ்வலனம் தத் பிரகாசித்வாரோ வித்யா சாமர்த்தியாத் தச்சேஷகத்யனுஸ்மிருதி யோகாச்ச ஹார்தானுகிரஹீதா அப்படின்னு சாதிக்கிறார். ஹார்தன் அந்தர்யாமியா ஹதயத்துக்குள்ள எழுந்துள்ள இருக்கிற பகவான் அவனால அனுகிரகிக்கப்பட்டவனாக அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்லிருக்காரு. ஹார்தானுகிரஹீதான்னுட்டு 4ஆவது அத்தியாயத்துல உத்தராதி பாகத்துல சொல்ற 2வது பாகத்துல. அதனால பகவானுக்கு சுரூபம் இருக்கு, அதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி கல்யாண குணங்களும் இருக்கு, அவனுடைய தயை இருக்கு, அவனுடைய பலப்பிரதத்துவம் ஒண்ணு இருக்குது. அந்த பலப்பிரதத்துவம் தான் நமக்கு முக்கியமானது. அந்த பலப்பிரதத்துவம் இல்லாம எதுவுமே சித்திக்காது. அது சங்கல்பாயத்தம், பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் அது வர்றது. அதனால இத இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏதோ ஸ்ருதி சித்தம் அங்க என்னமோ கல்பிச்சுள்ள ஸ்ருதி ஸ்மிருதி அவைகள்லாம் எதை சொல்றதோ அதை நாங்க சொல்றோம். ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் சொல்ற பொழுது அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா தவறு இல்லையா? அது மட்டும் இல்ல, நீங்க நிர்குணவாதம் சொன்னாலும் அது பலவிதமாக நிராகரிக்கப்பட்டிருக்கு. நிராகரிக்கப்படுறது. இவன் ஒண்ணு கேள்வி கேட்டான், இல்ல பஞ்சகவியம் அப்புறம் கங்கா நதி இதெல்லாம் இருக்கே, நம்மளும் சொன்ன மாதிரி அரியவன சாரா சுவாமி சாச்சிருக்காரு, அதெல்லாம் கூட சரி. இந்த அந்த உதாரணம் எல்லாம் கூட பகவானுடைய சங்கல்பம் இல்லாம எதுவுமே வராது. ஆனா வேதாந்தத்துல 2வது அத்தியாயம் தர்க்கபாதம் சொல்றோம். அதுல முதல் அதிகரணம் ரச்சனானுபவத்தை அதிகரணம். இந்த ரச்சனானுபவத்தை அதிகரணத்துல இவனை கண்டனம் பண்ற, சாங்கியனை கண்டனம் பண்ற சூத்திரக்காரன். அங்க அயோம்போச்சே தத்ராபி அப்படின்னு அங்க சொல்ற. பால் க்ஷீணமா மாறுறது, ஜலம் பனிக்கட்டியா மாறுறது, இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற. அதற்கு பதில் சூத்திரக்கார திருவள்ளமும் பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அங்கேயும் ஈஸ்வரன் இல்லாம எதுவும் கிடையாது. தத்ராபி பயம்பு வச்சு பால் க்ஷீரம் தயிரா மாறுறது, ஜலம் பனிக்கட்டியா மாறுறது. அதே மாதிரி பால் கண்ணுக்குட்டிக்கோ அல்ல குழந்தைகளுக்கோ போஷிக்கிறது உடம்ப. ஜலம் இருக்கு பாருங்க, பயிர்கள்லாம் இருக்கு, அவைகளுக்கு ரட்சகமா இருக்குது. அதெல்லாம் அங்க பகவத் சங்கல்பமா இல்ல இவாளுடைய இதுவா அது அப்படின்னு கேள்வி கேட்டா பகவானுடைய இதுதான் எல்லாம். அங்கேயும் பகவத் சங்கல்பம் இல்லாமல் எதுவும் இல்லை, எல்லாமே பகவத் சங்கல்பத்தினால்தான் நடக்கிறது அப்படின்னுட்டு அங்க சூத்திரக்காரன் சாட்சியிருக்காரு. அதனால ஏன்னா பாதராயன் சொல்லிட்டார், வியாசரே சொல்லிட்ட உடனே நீங்க எல்லாம் உங்க கேள்வி எங்களுக்கு எதுக்கு? அதனால மோட்ச பிரதத்துவம் இருக்கோ இல்லையோ, இது
நீங்க கேள்வி கேட்டது என்னது? பஞ்சகவியம், கங்கா நதி, அதுதான் கேட்டிருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம்? மோட்சப்பிரதமே, மோட்சங்கிற படத்தை கொடுக்கிறவனே அவன் அப்படின்னு சொல்றோம். அதனால அவ கேட்கிற மாதிரி நீங்க கேட்காதீங்க, சாங்கியம் கேட்கிற மாதிரி நிர்குணவாதிகள் கேட்க வேண்டாம். எல்லாமே பகவதீனமாகத்தான் இருக்கிறது. பகவதீனம் இல்லாம எதுவுமே இல்லை. ஆகையினால ஸ்ருதிகள்லாம் எல்லாம் இந்த மாதிரி பகவத் அதீனமாக பகவான் தான் இந்த மோட்சத்தெல்லாம் கொடுக்கறான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அப்படி சொல்றக்கவே அதை ஏத்துக்கோங்க. அதனால அந்த பகவத்கீதையில நிறைய இருக்கு. தேஷாமகம் சமுத்தத்தா முக்தி சம்சார சாகராத்துன்னா பெருமாள் சாதிக்கிறோம். இப்ப அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாமே பகவான் பகவான் பகவான். அது பகவானை தவிர்த்து யாருமே இல்லை இந்த மாதிரி பண்றது. அவன் தான் எல்லாம் பண்றான் அவன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அது இப்படி சொல்றதுனால சர்வேஸ்வரன் தான் சர்வபலப்பிரதன். அதுல யாரு என்ன ஆக்ஷேபம் பண்ணாலும் ஸ்ருதிகளை கொண்டே ஸ்மிருதிகளை கொண்டே கண்டனம் பண்ணிடணும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். ஸ்ரீகிருத்திய ஈசான தத்துவம் கதிஜன ஜஹதஹ தத் பிரசாதாதி சாத்தியம் கங்காம்பஹ பஞ்சகவ்ய பிரவதிவத் அவதன்னு பாவனத்வாதி தஸ்ய தச்ருத்யாதி பிரதீபம் யதபி ச பலதம் தர்ஷிதம் கிருஷ்ணசாதம் தச்சைதஸ்ய பிரசாதாத் இதி நிஜகது தர்ம மர்மஜ்ஞ சித்தாஹ அப்படின்னு சாதிக்கிறார். இதுல கதிஜன நிர்குணவாதிகள் அல்லது பகவானுக்கு ஒரு ஏற்றம் தான் பொறுக்க முடியல அவளுக்கு, அப்படிப்பட்டவா அவள்னா ஈசான தத்துவம், இந்த ஈஸ்வர தத்துவத்தை ஸ்வீகரித்திய அதை அங்கீகரிச்சுட்டா. ஆனால் தத் பிரசாதாதி சாத்தியம் அவனுடைய அனுகிரகம் கிருபை பிரசாதம் இவைகள்னால சாதிக்கப்படுகிறது. அது ஆதிசப்தத்தினால நிகிரகம் கூட எடுத்துக்கணும். பலம் அதனுடைய பலனை ஜஹத தியாகம் பண்ணிடுறா. அவனுடைய பிரசாதத்தினால கிடைக்கிறதுன்றத தியாகம் பண்ணிடுறான். வேற எப்படின்னா சசிய பரமாத்மனா அந்த எம்பெருமானுடைய பாவனத்வாதி பரிசுத்தியாதி ஹேதுத்வம், பரிசுத்தியா அவனே பரிசுத்தியாதி ஹேத்துவா இருக்கான், பரிசுத்தமா இருக்கிறது அதுக்கெல்லாம் ஹேதுவா இருக்கான்றதெல்லாம் எப்படின்னாக்கா கங்காம்பக கங்கா நதி ஜலம் பஞ்சகவ்யம் பிரவதிபத் பஞ்சகவியம் இருக்கே அத மாதிரி பிரபதிபத்து அவதன் அந்த மாதிரிதான். அதனால பரமாத்மாவுடைய சுரூபத்தினால்தான் எல்லாம் கிடைக்கிறதே தவிர்த்து அவனுடைய சங்கல்பத்தினால இல்லை. அப்ப சுரூபம் ஒத்துக்கிறோம், குணத்தை நாங்க ஒத்துக்கல அப்படின்னு அவ சொல்றாரு. அத கண்டனம் பண்ற தவேதத்து இது ஸ்ருத்யாதி பிரதீபம். ஆதிசப்தத்தினால ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி இவைகளுக்கு விருத்தமா இருக்குது. ஏன்னா தாத்து பிரசாதாத் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. தாத்தான பகவானுக்கு தான் பேரு, அவனுடைய பிரசாதத்தினாலதான் எல்லாம் வருது. அது மாதிரி தத்பிரசாதா பராமசாந்தின்னு ஸ்தானம் பிராப்தி சாஸ்வதம்னு கீதைன்னு சொல்றது. அது மாதிரி ஆதிசப்தத்தினால இன்னொன்னு என்னன்னா சூத்திரம் பகவான் பாதராயணம் வியாசர் அவரே ஆர்தானுகிரகீத சதாரியான்னுட்டு ஆர்தானுகிரகீதா ஆர்தனான எம்பெருமானால அனுகிரகிக்கப்பட்டவனாக அவர் சொல்லிட்டாரு. அந்த இடத்துலதான் சுவாமி தேசிகன் நகிரண சாராவளியில சப்த லோகி கிரகஸ்தா அப்படிங்கிறார். சுவாதீனஹா ஆர்த சம்யா ஸ்வயம் அவிகலையா சம்பதா சாக்கமேகா. அவிகலையா சம்பதான்றதுக்கு தேசிகனுடைய திருக்குமாரர் சாதிக்கிறார். தோஷமற்ற ஐஸ்வர்யசாலினியான பிராட்டி அப்படின்னு சாதிக்கிறார்.
அதுக்கப்புறம் தான் வெறும் ஐஸ்வர்யம் சொல்லிட்டார். பிராட்டியோட சேர்ந்தவனவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சகிதனுக்கு தனகு சப்த லோகி கிரகஸ்தான் சாதிக்கிறார். 7 லோகத்துக்கும் கிரகஸ்தனா இருக்கிறவன். அதனால அந்த பிரமாணங்கள்னால இது தெரியறது, சர்வேஸ்வரம் தான் சர்வபலப்பிரதன் அப்படின்னு. மேலும் எதை பிச்ச நீங்க எதை சொன்னீங்க, இது மாதிரி கங்காம்பம், கங்காஜலம், அது மாதிரி பஞ்சகவியம் இதெல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் கூட நிஷ்பிரசாதம், பகவானுடைய பிரசாதம் இல்லாமல், அவனுடைய அனுகிரகம் இல்லாமலே பலதம். ஏன்னா வர்த்த போஷணம், ஜலம், பால் வந்து குழந்தைகளுக்கு போஷிக்கிறதுக்கோசரம் உபயோகப்படுறது, அந்த மாதிரி ஜலமானது சஸ்யங்கள், பயிர்கள், அவைகளுக்கு இதுவா இருக்கு, புஷ்டியை கொடுக்கிறது. அதெல்லாம் கூட ததபி அது கூட தஸ்ய இந்த பரமாத்மாவனுடைய அந்த பரமாத்மாவுடைய பிரசாதத்தினால்தான், அனுகிரகத்தினாலதான்ட்டு தர்ம மர்மஜ சித்தா, தர்மம் மர்மம் சூக்ஷ்மம், தர்ம சூக்ஷ்மத்தை அறிந்தவர்கள் யாரு? மகர்ஷிகள்லாம் சொல்லிருக்கா. நிஜகதுன்னு சொன்னார்கள். எங்க சொன்னா அப்படின்னு சாங்கிய பிரதிக்ஷேபம், சாங்கிய மதத்தை கண்டனம் பண்ணச்ச இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாவா. அதனால இந்த பெருமாளுடைய சங்கல்பம் இல்லாம எதுவுமே நடக்காது, எல்லாம் பகவதீனமாகத்தான் இருக்கிறது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஆக சர்வபலப்பிரதத்துவன்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கப்பட்டது. இது சங்கிராமதான் சாதிச்சிருக்க. பின்னாடி அத்ரவியசரத்துல ரொம்ப விஸ்தரமாக சொல்ல போற மீமாம்ச கண்டனத்தை பண்ணுச்சு. இப்ப ஸ்லோகம் பாருங்க. ஸ்வீகிருத்திய ஈசான தத்துவம் கதிஜன ஜஹதஹ தத்பிரசாதாதி சாத்தியம் கங்காம்பஹ பஞ்சகவ்ய பிரபதிவத் அவதன் பாவனத்வாதி தஸ்ய தச்ருத்யாதி பிரதீபம் யதபிஜ பலதம் தரிசிதம் நிஷ்பிரசாதம் தச்சைதஸ்ய பிரசாதாத் இது நிஜகது தர்மமர்மஜ்ஞ சித்தாஹ அப்படின்னு சாதித்தார். அதன் பிறகு கடைசி ஸ்லோகம். இந்த நாயக சரம் இதனால என்ன பிரயோஜனம், இதை அறிந்து கொள்வதால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா ஒரு வஸ்துவை பத்தி சொல்லணும்னாக்கா அதனால என்ன பிரயோஜனம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா, அதுக்கு இந்த ஸ்லோக கடைசி ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. என்ன சாதிக்கிறார்னாக்கா வேதாந்தங்கள். இந்த வேதாந்தங்கள்ல என்ன பண்றது அப்படின்னா நிறைய நமக்கு சந்தேஷங்களை கொடுக்கிறது, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆனால் அதுல விசாரம் பண்ணிதான் நம்ம அதெல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடிகிறது. விசாரம் எப்படி பண்றோம் அப்படின்னாக்கா தர்க்கங்களை கொண்டு விசாரம் பண்றோம். தர்க்கங்கள் இல்லாம விசாரம் பண்ணவே முடியாது. அதனால தர்க்கம் முக்கியம். அதுலயும் இது பரமாத்ம தத்துவம். பரமாத்ம தத்துவத்தை காட்டிலும் வசந்த தத்துவம் எதுவும் இல்லை. பகவானே சொல்லிட்டு போயிட்டான், மொத்த பரதரம் கெஞ்சித் அஸ்தி தனஞ்சயா, என்னை காட்டிலும் வசந்த தத்துவ லோகத்துல எதுவும் கிடையாது தனஞ்சயா அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இந்த பரமாத்ம விஷயத்துல பக்தி என்ன, ஸ்ரத்தா என்ன, ஆஸ்திகத்துவம் முதலான கல்யாண குணங்கள் இதெல்லாம் யாருக்கு வேணும்? உபாசகாலுக்கு முக்கியமான தேவைகள். இந்த குணங்கள் இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். பகவான்கிட்ட பக்தி இருக்கணும், பகவான்கிட்ட ஸ்ரத்த இருக்கணும், பகவான் சொன்ன விஷயங்கள்லயும் பக்தி ஸ்ரத்த இருக்கணும். அந்த மாதிரி ஆஸ்திகத்துவம். ஆஸ்திகத்துவம் என்ன அர்த்தம்னா வேத பிராமான்யத்தை ஒத்துக்கணும். வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே அங்கீகரிக்கணும். அதனால அதுவும் முக்கியம். அது இந்த மாதிரி எந்த குணங்கள்லாம் இருக்குதோ அவைகளுடைய மர்மங்கள், சூக்ஷ்மங்கள் என்ன
அந்த சூக்மங்கள்லாம் சிலது என்ன பண்ணும் தெரியுமோ இல்லையா, சில சாஸ்திரங்கள்லாம் வேதத்தையே அடிக்க பார்ப்போம். நையாயிக்காள், வைசேஷிகாள், அவ பிரமாணிக்காள். ஆனால் அந்த பிரமாண விஷயத்தை தூக்கி வச்சுக்கணுன்றதுக்கோசரம் வேதத்தை கொஞ்சம் கீழே வச்சுட்டாவா. அத மாதிரி இதராள்லாம் இருக்கா. இதராள்னாக்கா நாஸ்திகவாதிகள்லாம் அவள்லாம் என்ன பண்ணுவான்னா தர்க்கம் முதலான யுக்திகளை கொண்டு விபரீதமா கேள்வி கேட்பா. ஆனால் அந்த மாதிரி அவளுடைய தர்க்கங்கள்னால இது நாங்க இதெல்லாம் சாதிச்சிருக்கோமே, இது அத்தனையும் எப்படி தெரியுமோ அச்சேத்தியமா இருக்கும், குழக்கவே முடியாது. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க சித்தாந்தத்தை தத்துவஸ்திதிகள்லாம் அப்படி அச்சேத்தியமா இருக்கும். அது எப்படின்னா இங்க சுவாமி தேசிகன் என்ன பண்றக்க பூர்வோத்தர சரயுகல அப்படின்னு சாதிச்சிருக்க. பூர்வோத்தர சரயுகல அப்படின்னாக்கா இது நாயகசரம். நாயகசரம் நடுவுல இருக்கு. நடுவுல இருக்கக்கூடிய நாயகசரத்துக்கு முன்னாடி 2 சரம், ஒண்ணு ஜடத்திரவிய சரம், இன்னொன்னு ஜீவசரம். அதன் பிறகு நாயகசரத்துக்கு பிறகு 2 சரம் வரப்போறது. ஒண்ணு புத்தி சரம், இன்னொன்னு அத்ரவிய சரம். இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய 2 சரங்கள், பின்பு இருக்கக்கூடிய 2 சரங்கள், இந்த 4மே அதுல 4 சரங்கள்னாலும் நம்ம எதை அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்க போறோமோ அது அத்தனையும் இவங்கிட்ட இருக்கு, பகவான்கிட்டயே ஆசிரியிருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? நான் சுதந்திரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் எனக்கோசரம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் நமக்கோசரம் தான் இருக்கு. அத மாதிரி எல்லாமே சுதந்திரமானே இருக்கும் நாம அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த நாயகபுரத்தை சேவிச்சோம்னாக்கா அதெல்லாம் போயிடும். எல்லாத்தையும் அப்படியே நிர்மூலமாக்கிடும். சுதந்திராத்ம புத்தி வராது, தேகாத்ம பிரமம் வராது. வஸ்துக்கள் அனைத்துமே அவனுக்குன்னு தான் வரும், நமக்குன்னு எதுவும் கிடையாது. ஏற்கனவே சொல்றப்போ நம்ம ஸ்ரீபதேரேவ ஸ்ரீபதேரேவ திருவேங்கடம் பிராட்டியோட கூட பகவானுக்கு தான் எல்லாமே அப்படின்னு வரும். அது இது இது எல்லாருக்கும்ன்றது. கொத்திமங்கலம் சுவாமி என்ன சொல்ற, 2 சரம் அப்படின்னாக்கா இந்த நாயக சரத்துக்கு முன்னாடி 2 சரம் இருக்கு. அந்த 2 சரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிட்டார். ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா இது ஜட திரவியசரம் முதல்ல தத்துவங்கள், ஜட திரவியங்கள், அதுதான் 24 தத்துவங்களா இருக்கு. அடுத்தது ஜீவசரம், அது 25வது தத்துவம். நாயகசரம் 26வது தத்துவம் பெருமாளை பற்றி சொல்றது. ஆக 25 தத்துவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சு. நீங்க அத்ரவியசரமோ புத்திசரமோ அது என்னன்னாக்கா ஆத்மஸ்வரூபத்துக்கு வேண்டிய ஞானம் இருக்கு பாருங்க, அந்த ஞானத்தை பத்தி சொல்ல வந்தது. அது அதுல எனக்கு ஞானம் இருக்கு அப்படின்லாம் கேள்வி வரப்போறது இல்லை. அந்த மாதிரி அத்ரவியசரத்துல அத்ரவியங்கள் எது, சத்துவம், ரஜசு, தமசு, சக்தி, இத மாதிரி ஒரு பயன் சொல்ல போறோம். இவைகள் தான் அத்ரவியங்கள் சொல்ல போறோம். அவன் நையாயிக்கார் சொன்னதெல்லாம் கண்டனம் பண்ண போறோம். அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் வரப்போறது இல்லை. அதனால அதுல போய் எனக்கு என்னுடையது அப்படின்னு தோணாது, என்னுடையதுன்னு தோணாது. அதனால இந்த முதல் 2 சரம் ஜடத்திரவிய சரத்திலையும் ஜீவசரத்திலையும் சொல்லப்பட்டவைகள்லாம் சுவார்த்தமாவே இருக்கு, ஜீவனுக்கோசரமே இருக்கு. சுவாசிரியம் தன்னையே ஆதாரமாக உடையதவைகள், ஜீவனையே ஆதாரமாக உடையது அப்படின்லாம் நினைச்சுட்டு பரமாத்மாவுக்கு இருக்கிறதா நினைச்சுக்க மாட்டாவா. அதனால அந்த மாதிரி நினைச்சிருந்தான்னாக்கா அவளுடைய அது மாதிரி வாதம் பண்றாரு இல்லையா, அந்த வாதத்தை அது உபத்திரவம், அதுல அத நாசம் பண்ணிவிடும். இது நாசம் பண்ணிடும். ஏன்னா ஏற்கனவே சொல்றோம், போக்தா போக்கியம் பிரேரிதாரம் சமத்வா அப்படின்னு சொல்லிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் ஸ்ரோதவியா அனுபவியா நிதித்யா ஜிதவியா அப்படின்னு இருக்கு. ஷரீராத்மாவும் சொல்லியிருக்கிறது. சுவாமி சாதிக்கிறார்,
உபயுக்தேஷு வைஷத்யம் திரிவர்க்க நிரபேட்சதா கரணத்ரயச ஆரோக்கியம் இது சௌக்கியரசாயனம் அப்படின்லாம் சொல்லியிருக்க. அதனால இந்த மாதிரி எங்கெங்க இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுல விரோதம் எதுவும் இல்லையே. நாங்க சொல்றது பரமாத்மாவே சர்வாதாரனாக இருக்கான். அவனுக்கு ஒரு தடவை அனைத்து வஸ்துக்களும் இருக்கு. நாமளும் அப்படிதான் இருப்போம். இதுல வரும் இதுல போத்காத அதிகாரத்துல சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். தாசபூதா ஸ்வத சர்வே ஹ்யாத்மான பரமாத்மனஹ அதோஹம் அபிதே தாச இதுமத்வானமாம்யம் அப்படின்னு சாதிக்கிறார். எல்லாரும் தாசபூதாள் பரமாத்மாவுக்கு. அதனால அடியேனும் தாசனா இருக்கேன். அதை நினைச்சுண்டு அந்த எண்ணத்தோடையே தேவையை நான் சேவிக்கிறேன் அப்படின்னுட்டு ருத்ரன் சொல்றதாக வச்சனம் அது. அதனால இதுதான் நமக்கு சுரூபம் அது. அதனால எல்லாமே பகவதீனமா இருக்கு. அப்படி இருக்கிறது இந்த நாயக சரமானது சாதிக்கிறது. ஆரம்பத்திலேருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி தேசிகன். எல்லாமே பகவதீனமாக இருக்கு. எல்லாம் பகவானுக்கோசரமே இருக்கு. அதனால எந்த எந்த பிரமங்கள் வருதோ, சுதந்திராத்ம பிரமம், தேகாத்ம பிரமம், மமத அது கூடவே கூடாது. நீர் நுமதென்றிவை வேர் முதல் முளைத்து இரவேர் முன்னீருக்கு அதனே நிறையில்லை. நீர் நுமது, நீர்னா நான் அர்த்தம். நம்மளுக்கு நான் கூட சொல்ல திருவள்ள இல்லையா. அதனால நீர் அப்படின்னு சாதிச்சார். நுமது எனது அப்படின்றது என்னுடையது. மத அது சொல்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. நீர் நுமதுன்னு சாதிச்சார். இந்த மாதிரி இருக்கிறத வேர் முதல் மாய்க்கு நிர்மூலமாக்கிடுங்க. அதை ஆக்கிட்டாக்கா இறை சேர்மின் பெருமனை சேர்ந்து உங்க அப்புறம் அதே நிறையில்லை. அதுக்கு சமம், அதை காட்டும் சமமான எதுவுமே கிடையாது. அதை காட்டிலும் பூர்ணத்துவம் எதுவும் வராது. இதுதான் பூர்ணத்துவம். எப்பொழுதும் எம்பெருமானுக்கு தாசனா இருக்கிறது, தாசியவர்த்தி பண்றது, அவனுடைய பாகவதால சேர்ந்து இருக்கிறது. போன வாரம் தான் சொன்னோம். அத அவன் அதில் வரும். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு வரும். அமலன் அப்படின்னாக்கா தோஷமற்றவன் அர்த்தம். அந்த தோஷமற்றவன்றதுக்கு சுவாமி தேசிகன் முனிவாக போகத்துல சாதிக்கிட்ட மோட்சப்பிரதன்னு சாதிச்சுட்டார். ஏன் அப்படின்னா ஆதி அப்படின்றதுனால சர்வ காரணம்னு சாதிச்சார். அது ஏன் அப்படின்னாக்கா பிறவன் உபகாரகன், சர்வாத்மனா உபகாரகனா அவன் தான் இருக்கான். நமக்கு உபகாரகனா இருக்கிறதுனால காரணமா மாறினான், சர்வ காரணமாக. சர்வ காரணமா இருக்கிறதுனால மோட்ச காரணமாவும் மாறிவிட்டான். அதுக்கப்புறம் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு சொல்லிட்டார். சிவவிஷ்ணுவாருடைய தாசியவர்த்தி அதுதான் நமக்கு முக்கியம். சிவவிஷ்ணுவார்கிட்ட போய் தாசியவர்த்தி பண்றதுன்றதை காட்ட நமக்கு சுரூபி வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் முக்கியம். அதனால அந்த இதை பண்ணிட்டா போறோம் அப்படின்னு நாங்க சாதிக்கிறார் சுவாமி. ஆகவே இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் எம்பெருமான் நமக்கு உபகாரகனாக இருக்கிறான். அதுதான் இந்த சரத்தினுடைய சுவாரஸ்யமே. அதனால சர்வ பலப்பிரதன், சர்வஜன், சர்வசக்தன், சர்வவியாபி, சர்வாத்மாக்களுக்கும் ஷரீரி. அதனால சத்துவங்கள் தத்துவம் எல்லாம் சித்திக்கிறது. இப்படி சித்திக்கிறதுனால நீங்க எந்த ஆக்ஷேபம் பண்ணாலும் எதுவும் சரி வராது அப்படிங்கிறத சாதிக்கிறார். அதனால இந்த தத்துவமானது சொந்த தத்துவம், ஈஸ்வர தத்துவம். அதனாலதான் மத்தியமணி நியாயம்னு வச்சுட்டேன். மத்தியமணி நியாயம் நடுவுல இருக்கக்கூடிய ரத்னம் என்ன பண்ணும்னா ஒரு ஹாரத்துல இந்த பக்கத்தையும் பிரகாசப்படுத்தும், அந்த பக்கத்தையும் பிரகாசப்படுத்தும். அந்த மாதிரி நாயகசனம். அவன் இல்லாம நாம யாரு? நம்முடைய சத்தையே அவனாலதானே. அதனால பகவதீனமாகவே நம்ம சத்தை இருக்கு. அவனையே ஆதாரமாக நாம உடையவர்கள். நமக்கு வந்து லோகத்துல எதுவுமே கிடையாது. இருக்கிற அத்தனையும் சர்வேஸ்வரனையும் நமக்கு அப்படின்றத சொல்றதுக்கோசரம் இந்த சரம் வந்தது அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கணும்.
त्रय्यन्त उदन्त चिन्ता सहचरण सहैः येभिः अस्मिन् परस्मिन् भक्ति श्रद्धास्तिकत्व प्रभृति गुण शिरावेदिभिः तर्कशस्त्रैः स्वार्थत्व स्वाश्रयत्व स्ववश यतनदादि ऊह वर्गोपसर्गः सिद्ध्येत अच्छेद्य पूर्वोत्तरसरयुगल स्यूततत्त्वस्थितीनाम् त्रय्यन्ताः त्रय्यन्ताக வேதாந்தங்கள் த்ரை அதாவது ரிக்கெஜு சாமம் இதான் பிரதானம். அதன் வேதத்தை கொஞ்சம் இதுவா தான் பார்ப்பேன். அதனால த்ரையந்தாக இந்த வேதாந்தங்கள் அவைகளுடைய உதந்தான்னா அவைகளால் சொல்லப்பட்ட சந்தேஷங்கள், நமக்கு என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டதோ அவைகள் உபதேசம் அர்த்தம். அவை அதனுடைய சிந்தா விசாரம், அந்த விசாரத்துக்கு சககரண சகைஹி சககாரியா இருக்கிறதுக்கு சமர்த்தமா இருக்கக்கூடியவர்கள் அவைகள்லாம் என்ன பண்றது தெரியுமா? அஸ்மின் பரஸ்மின் இந்த பரபிரம்ம விஷயத்துல பக்தி ஸ்ரத்தா ஆஸ்திகத்துவ பிரபுத்தையா ஏ குணா உபாசகாலுக்கு ரொம்ப தேவையான அத்தியந்த உபயுக்தம், ரொம்ப தேவையான திருக்கல்யாண குணங்கள் இவனுக்கும் உண்டு. அது பக்தி இருக்கணும், ஸ்ரத்த இருக்கணும், ஆஸ்திகத்துவம் இருக்கணும், அனுஷ்டானத்துல இருக்கணும், அந்த ஏகாக்கிர சிந்தை வேணும். இதெல்லாம் அவைகளுடைய சிராக சிரங்கள்னா நாடின்னு அர்த்தம். நாடின்னா மர்மங்கள் அர்த்தம், சூக்மங்கள் அர்த்தம். அவைகளை வேதின்னா உடைக்கிறது. அதாவது நமக்கு பெருமாள்கிட்ட பக்தி இருக்கு, சிரத்த இருக்கு, ஆஸ்திக்கம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்றதுன்னா அதெல்லாம் புழக்கம் தர்க்க சாஸ்திரங்கள்லாம். இந்த இது அநியாயமா தர்க்கம் பண்றாளே அவள்லாம் தர்க்கம் பண்றது குதர்க்க தர்க்கங்கள், அடவாத தர்க்கங்கள், விதண்டா தர்க்கங்கள், இவைகள்லாம் அதுக்கெல்லாம் லட்சணம் சொல்ல போற அப்புறம் அந்த தர்க்கங்களாய ஆயுதங்கள் அவைகள்னால அச்சேத்தியம். அச்சேத்தியம்னாக்க உடைக்கப்படாதது, விளக்கப்படாதது. அதாவது நம்மளுடைய பக்திய மாற்ற முடியாது, நம்மளுடைய ஆஸ்திக்கத்தை மாற்ற முடியாது. இதுக்கு ஒரே உதாரணம் நீங்களாம் தான். நான் என்னைக்கு ஆரம்பிச்சனோ 1.5 வருஷம் 1 வருஷம் ஆயிடுதான் ஞாபகம் இல்லை. எப்ப ஆரம்பிச்சோமோ இந்த தத்துவத்தை அன்னியிலேருந்து சிரத்தையா வந்துட்டு இருக்கீங்க. 8 பேர் வந்தாலும் சரி, 7 பேர் வந்தாலும் சரி, எனக்கு அது பாக்கியம். ஏன் அப்படின்னா இது வெறும் உபன்யாசம் இல்லை, வெறும் ராமன் வந்தான் கிருஷ்ணன் வந்தான் கதை சொல்ற உபன்யாசம் இல்லை. முழுக்க தர்க்க ஜடலமா இருக்கக்கூடியது, எத்தனையோ வாத பிரதிவாதங்களோட கூடினது. அது அத்தனையும் எல்லாருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது. அடியேன் புரிய முடியாது சொல்லணும் அதுவும் தெரியாது. ஆனா ஸ்ரத்தையோட உட்கார்ந்து கேட்டு இருக்கீங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால இதை யாராலையும் பண்ண முடியாது இந்த மாதிரி தர்க்கங்கள்னால. அத மாதிரி அச்சேத்திய இந்த மாதிரி தர்க்கங்கள்னால பிழக்கவே முடியாது. எது பூர்வோத்தர சர யுகல பூர்வோத்தர சரம். இவர் கொத்தமங்கலம் சுவாமி முதல் சரம் ஜடத்திரவிய சரம்னு சொல்லிட்டார், உத்தரம் ஜீவசரம், மேலானது ஜீவசரம்னு சொல்லிட்டார். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா இது நடுவுல இருக்கிறது 3வது சரம், இதுக்கு முன்பு 2 சரங்கள், பின்பு 2 சரங்கள். அதனால ஜடத்திரவிய சரம் ஜீவசரம் நாயக சரம் முன்னாடி இருந்தது, புத்தி சரமும் அத்திரவிய சரமும் பின்னாடி இருக்க போறது. அவைகள் தான் 135 ஸ்லோகம். ஜீவ புத்தி சரம்ன்றது 135 ஸ்லோகம், இது 140 ஸ்லோகம், 275 ஸ்லோகங்கள். அந்த 2 சரங்கள் மாத்திரம். இந்த 3 சரங்களும் 225 தான். ஆக அந்த மாதிரி அது 2. இப்படி நடுவுல இது இருக்கு. இத மாதிரி இவைகள்ல சொல்லப்படக்கூடிய தத்துவங்களுடைய ஸ்திதிகள், தத்துவ ஸ்திதினா அந்த தத்துவங்களுக்குடைய ஸ்திதி இருக்கு பாருங்க. அவைகள்லாம்
அதுக்கெல்லாம் சில உபதிரவம் வரும். என்ன உபதிரவம் வரும்? சுவார்த்தம். இந்த அச்சேதன வர்க்கம் அத்தனையும் எனக்கோசரம் தான் இருக்குன்னு நான் நினைச்சுப்பேன். அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். சுவாசிரயத்துவம், எல்லாம் நான் தான் ஆதாரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஸ்வவச யதனதாதி, ஸ்வவசம், எனக்கே வசமா இருக்கு. அது மாதிரி அதை எங்க கொண்டு வரணும். அதுக்கு பிரயத்தனம் எல்லாம் கூட ஏன் அதீனம் தான், ஏன் அதீனம் தான் நம்ம நினைச்சுக்கிறோம். நம்முடைய அதீனமாகவே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் பாருங்க. அது தவறு. அவைகள்லாம் அது பிரவர்த்தே மமக்கும் பிரயாசைகி, அப்பிரவர்த்தே மமக்கும் பிரயாசைகி அப்படிங்கிறாரு சுவாமி. பகவான் பிரவர்த்திச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நான் ஏன் பிரயாசப்படணும்? அவனே பிரவர்த்திக்கலன்னா நான் ஏன் பிரயாசப்படணும்? அவன் பிரவர்த்திச்சாதான் அதுவும் அவனது இன்னருளே நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படிங்கிற திருமண பெறாது. அதனால சுவார்த்தத்துவம், சுவாசிரயத்துவம், அதாவது சுவார்த்தத்துவம்னா தனக்கு சேஷமா இருக்குன்னு அர்த்தம். பரமாத்மாவுக்கு சேஷம் இல்ல. சுவாசிரயத்துவம் சுதந்திரமா இருக்குது. அதாவது அவைகள்லாம் என்ன ஆதாரமா உடையது, நாம் சுதந்திரன் அப்படின்னு நினைக்கிறது. அத மாதிரி ஸ்வவச யதனத்தா, அந்த யதனம்னா பிரயத்தனம், பிரயத்தனாதிகள்லாம் இருக்கு பாருங்க, ஏன் அதீனமா தான் இருக்குது, பகவத் அதீனமா இல்ல. ஆக ஸ்வரூபம் என்ன? தன்னுடைய சுரூபம், தன்னுடைய சுபாவம், தன்னுடைய பிரவൃத்தி அனைத்துமே எல்லாம் என் கீழே தான் இருக்கு, பகவான் கீழே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் தர்க்கம் பண்றாங்க. ஆனால் எம்பெருமானார் ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டார், சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எல்லாம் சுரூபமோ, சுரூபத்தினுடைய ஸ்திதியோ, பிரவர்த்தியோ, சுபாவங்களோ எல்லாமே பகவத் அதீனம் தான். எதுவுமே அவனுக்கு அதீனமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால ஏதத் சம்பந்தினா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவார்த்தத்துவம் சுவாசிரயத்துவம் எல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு சம்பந்தமான ஊகா தர்க்கங்கள்லாம், ஊகன்னா தர்க்கங்கள், தர்க்கங்கள்லாம் இருக்குது. தேனாம் வர்க்க ஊக தர்க்கம், ஊகங்களுடைய வர்க்கம் சமுதாயங்கள், அவைகள்லாம் உபசர்க. அந்த தர்க்கங்களுடைய இதுதான் நமக்கு உபதிரவமா இருக்கு. அதனாலதான் நம்ம தவறான வழியில போறோம். அது சித்தியேத, இந்த சரத்தை சேவிச்சோம்னாக்கா, நாயக சரத்தை சேவிச்சா அது அத்தனையும் நாசமடைஞ்சிடும். நாசமடைஞ்சிடுச்சுன்னாக்கா நமக்கு தத்துவஞானம் வரும். தத்துவஞானம் வந்ததுன்னாக்கா எல்லாம் அவன் அதீனமே, அவனுக்கு அதீனமாகத்தான் நாம இருப்போம் அப்படின்னு தெரியும். அத ஏற்கனவே சொல்லிட்டார், சிஷ்டா ஜீவே சதத்த பிரபுத்தீத பரோபாசனா முக்தி ஹேத்து, பரோபாசனா முக்தி ஹேத்து அப்படின்லாம் சாதிச்சிருக்காரு. அப்படிலாம் சாதிச்சிருக்கிறதுனால இதுதான் சரியானது. இந்த 3 சரங்கள், அதுல நாயக சரம்ன்றது மத்தியமணியா இருக்கிறது, நடுவுல இருக்கக்கூடிய ரத்னம் மாதிரி இது. இதுல நடத்தான் எல்லாமே பகவத்கீதம்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகத்தினால இந்த சரத்தினுடைய பிரயோஜனத்தை சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கணும். த்ரையந்தோதந்த சிந்தா சஹசரண சஹைஹி ஏபிஹி அஸ்மின் பரஸ்மின் பக்தி ஸ்ரத்தாஸ்திகத்வ பிரவதி குண சிராவேதிபிஹி தர்க்கசஸ்திரைஹி ஸ்வார்த்தத்வ ஸ்வாஸ்ரயத்வ ஸ்வவசயதனதாதி ஊஹ உபசர்கः சித்யேத அச்சேத்ய பூர்வோத்தரசரயுகல ஸ்யூததத்வஸ்திதீனாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய
வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.